ஏய் ஏய் ஏன் கத்தி எடுக்க கத்தி வைன்ஸ் ஏய் சொல்டா என்னமா இது யாருக்கு என்ன வராதீங்க ஏய் உனக்கு என்ன பைத்தியமா ஆமா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு என் நரம்பு அறுத்துக்கிறது ஒண்ணுதான் என் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கலக்கி சொல்றது ஒண்ணுதான் நான் அறுத்துக்கிறேன் என் நரம்பு நான் அறுத்துக்கிறேன் என் உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் மடிச்சு ஓடட்டும் அதுக்கப்புறம் என் குழந்தை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என் குழந்தை ஏய் கவிதா சொல்றது கேளுமா ஏய் என்னடி டிராமா பண்றியா நீ முதல்ல வெளில போ மாமா நான் சொல்றத தயவுசெய்து கவிதா ஆபாஷம்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டா உன்னால என்ன முடியுமா பண்ணிக்கோ மாமா நான் சொல்றத கேளுங்க மாமா போது நிறுத்து கர்ப்பிணி பெண் கையில கத்தியை வச்சுட்டு கதறா இத பார்த்து இலகலான மனசு நான் கல்லா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் கவிதாவை ஆபாஷம் பண்ண விட மாட்டேன் அவ இந்த குழந்தையை பெத்துக்குவா முதல்ல நீங்க இருந்து போ மாமா நான் சொல்றேன் கவிதா குழந்தைத்தனமா எதுவும் பண்ணிக்காத நீ ஒன்னும் ஆபாஷம்லாம் பண்ண வேண்டாம் ஓ மூலமா இந்த வீட்டுல ஒரு வாரிசு வரட்டுமே போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ போ முதல்ல அந்த கத்தியை வாங்கி வைங்க கொண்டா குடுங்கறல என்னடி கவிதா வயிற்றுல இல்லாத பிள்ளைய கலைக்கிறதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டமா பரவாயில்ல வா நம்ம நடிப்பு பிரமாதம் தான் நினைக்கிறேன் எல்லாரும் ஆடி போயிட்டாங்கல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வைதிகமா நமக்கு ஒரு நல்ல கதை கொடுத்துருச்சு நானும் அதுக்கு நல்லாவே நடிச்சிட்டேன் ஸோ நான் இந்த கருவை கலைச்சிட்டு வைதிகம்மா மேல பழிய போட்டா அந்த அம்மா கதி அதோ கதி தான் நாளைக்கே ஆரம்பிச்சிட வேண்டியதான் புள்ளத்தாச்சி பொண்ணு மாங்காய் தான் சாப்பிடணுமாமே ஏன் ஆப்பிள் சாப்பிடக்கூடாதா சாப்பிடலாம் என்ன பார்வதினி இப்படி திடீர்னு வந்து பயமுறுத்திட்ட என்னய்யா இந்த பொட்ட வெளியில மட்டமல்லாக்க படுத்துக்கிட்டு எந்த சிரிக்கிய மயக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீரு எப்போ பார்த்தாலும் இதே பேச்சு தானே உனக்கு கடையில சரக்கு தீர்ந்து போச்சு அதை வாங்குறதுக்கு சென்னைக்கு போகணும் சரக்கெல்லாம் நிறைய வாங்கி வச்சாதானே பணம் வரும் பணம் வரணும்னா அந்த லட்சுமி வரணும்னு சொல்றீரா ஆமா அப்புறம் என்ன ஏய்யா அந்த லட்சுமியை பார்க்க போறேன்னு என்கிட்ட நேரடியா சொல்ல வேண்டியதானே இத புரிஞ்சுக்க முடியாத கூறுகட்ட குப்பாய் இல்ல நான் ஒண்ணும் ஏன் நீ எப்ப பார்த்தாலும் இப்படி குதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருக்க எதுல இருந்து எதுல முடிச்சு போடுற நீ நான் ஒண்ணும் முடிச்சு போடல நீர் தான் குண்டக்க மண்டக்க முடிச்சு போட்டிருக்கிறது அந்த முடிச்ச கொஞ்சம் கொஞ்சமா அவுத்துக்கிட்டு இருக்கிறேன் விளக்க மாட்டேன் ஆமா அந்த லட்சுமி யாரு அவளுக்கும் உமக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு அவ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு ஏன் பொய் சொன்னீங்க பார்வதி என் பட்டு என் செல்லம் அது பாரு இப்ப நான் பழைய மனுஷன்ல திருந்தி புது மனுஷன் ஆயிட்டேன் இப்படி எல்லாம் சொன்னா குழு குழுன்னு குளுந்து போற பார்வதி என்னைக்கோ செத்துட்டான் உங்க பக்கத்துல வந்தாலே அறுத்து போட்ட கோழி மாதிரி என் உடம்பு மனசும் படபடபடன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ நீ என்ன நம்பல நீ என் மேல மனசு வச்சா என்ன நம்பலாம் ஓ நான் மட்டும் உம்ம மேல மனசு வைக்கணும் ஆனா நீரு ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்க மேலயும் உம்ம மனச வைப்பீரு யார் அந்த லட்சுமி சொல்லும் யார் அந்த லட்சுமி என்னடி நீ எவ்வளவு ஊர் பேர் தெரியாதவளுக்காக உங்ககிட்ட நான் திட்டு வாங்க வேண்டியிருக்கு சத்தியமா அவளை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது அவளுக்கு அந்த வாய் என்னத்த வையி ஏ வைதேகின்னு சொல்ல நாக்கு பொருளையோ அந்த நாக்க நெருப்பால சுட்டா வார்த்தை வருமா ஆமா அந்த அம்மாவுக்கும் வைதேகிக்கும் ஏதோ பகை அவளை பத்தி தெரிஞ்சுட்டு போதான் வந்தா இப்ப என்ன அப்போ வைதேகி சென்னையில தான் இருக்கா நீர் சென்னைக்கு போகும்போது வைதேகியை போய் பார்த்திருக்கிறீங்க அப்படித்தானே அதெல்லாம் ஒண்ணு இல்லடி அந்த அந்த வைதேகி சென்னையில இருக்காங்கிற விஷயமே அந்த லட்சுமி சொல்லிதான் எனக்கு தெரியும் சத்தியமா சொல்றேன் அந்த லட்சுமி வைதேகியை பத்தி விசாரிக்க தான் இங்க வந்தாங்க சென்னையில இருந்த ஒருத்தி தில்லஸ்தானம் வந்து வைதேகிய பத்தி உம்மகிட்ட விசாரிக்கிறான்னா என்ன அர்த்தம் உம்மத்தான் கேக்குறேன்
என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீ தான் ஒண்ணுக்கும் புதுசு புதுசா அர்த்தம் கண்டுபிடிப்பிய. நீயே சொல்லு. உம்ம நாத்தம் உள்ளூர்ல மட்டும் இல்ல, வெளியூர் வரைக்கும் நாறுதுன்னு அர்த்தம். சீ, கேவலமா இல்ல உமக்கு? என்னய்யா இந்த சுத்துறீரு? ஏன் ஏன் இந்த மூஞ்சிய பார்த்து பேச தைரியம் இல்லையா உமக்கு? அம்மா தாயே, உனக்கு வேற வேலையே இல்லையா? சமைக்கணும், கோயிலுக்கு போகணும், மளிகை கடை கணக்கெல்லாம் பார்க்கணும். முக்கியமானது ஒண்ண விட்டுட்டீரே, புருஷன் செய்யற களவாணித்தனத்தையும் கண்டுபிடிக்கணும். இப்ப நான் சென்னைக்கு போகணுமா வேண்டாமா? கடை நடக்கணுமா வேண்டாமா? நான் சென்னைக்கு போகலன்னா வியாபாரம் நடக்காது, பிசினஸ் படுத்துறோம். பிசினஸ் படுத்தா படுத்துட்டு போட்டோம். அத சாக்கா வச்சு நீர் சென்னைக்கு போய் கண்டவ. வேண்டாம் வேண்டாம், உம்மா நானும் சென்னைக்கு போக விட மாட்டேன். ச்சே, உன் வாயில இருக்கிறது நாக்கா இல்ல நல்ல பாம்பாடி? இப்படி கொத்துன்னு கொத்துறியே. நான் கடைக்கும் போகல, சென்னைக்கும் போகல. உன் அப்பா விட்டு பணம் தானே, என்ன எனக்கு என்ன நஷ்டமாகட்டும். நஷ்டமானா நஷ்டமாயிட்டு போட்டோம், பரவாயில்ல. இத பாரு, நான் அப்படி போன உடனே நீர் இப்படி போயிடாதீரும். பொம்பளைங்க வேலைக்கு போனா புருஷனை சங்கிலி போட்டு தான் கட்டி வைக்கணும் போல இருக்கு. ஐயோ, கிடந்து அலையிறாளுகப்பா அடுத்தவ புருஷனுக்காக. ச்சே, என்ன ஜனம். இந்திரா மாதிரி கேரக்டர்ஸ் பார்த்தாலே என்னால சகிச்சுக்க முடியல. எனக்கு நீதான் வேணும். நேகா, என்னம்மா குளிச்சிட்டு வந்து அப்படியே படுத்துட்ட? உடம்புக்கு என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. இந்திரனை பார்க்க போனியே, அங்க என்ன நடந்தது? ஏன் லேட்டா வந்த? பாட்டி, இந்த சினிமா பாட்டெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். நான் இது எல்லாத்தையும் விட்டுடலான்னு இருக்கேன். என்னம்மா அது ஆரம்பமே அபசகுணமா பேசுற? உன் திறமைக்கு சினிமா தாம்மா நல்ல தீனி. இல்ல பாட்டி, இத்தனை நாளா எல்லாரும் என் பாட்டை தான் ரசிச்சுட்டு இருந்தான்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இங்க உடம்பு ரசிக்கிறவா தானே ஜாஸ்தியா இருக்கா. ஏம்மா, அந்த வரதன் ஏதாவது உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா? ஐயோ, வரதன் எதுக்கு பாட்டி இருக்கிறேன்? அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா அந்த இந்திர இருக்கானே, அவன்தான் நல்ல மனுஷனே இல்ல பாட்டி. அவன் மியூசிக்ல நம்ம பாடணும்னா அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமா பாட்டி? நேத்து திடீர்னு என் தோல்ல கை வச்சுட்டான். நான் உடனே அவனை பலார்னு கணத்துல அரைஞ்சிட்டேன். அட பாவி, கட்டையில போறவன் இப்படியா பண்ணா? நீ என் கூட இப்பவே கிளம்பு, தொடப்ப கட்டையால 4 சாத்திட்டு வர்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பாட்டி. நானே அந்த ஆளை நல்லா திட்டிட்டு தான் வந்திருக்கேன். அப்புறம் பாட்டி, இந்த விஷயம் மகேஷ்க்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அனாவசியமா சண்டைக்கு தான் போவாரு. ஆமாம்மா, மகேஷ் கோவக்காரன். ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சிருவான். அவங்கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சிருவான். என்ன பாட்டியும் பேத்தியும் சேர்ந்து எந்த ரகசியத்தை என்கிட்ட இருந்து மறைக்க போறீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. டிஃபனுக்கு உப்புமா பண்ணணும், அது மகேஷுக்கு பிடிக்காது, அத அவங்கள்ட்ட இருந்து மறைச்சிருவான் அப்படின்னு. பாட்டி, நான் என்ன மென்டல் நினைச்சியா? என்ன உப்புமா செய்யறது என்ன பெரிய கம்ப சூத்திரமா? நீங்க வேற ஏதோ விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குறீங்க. சரி விடு. ஸ்னேகா, நேத்து அந்த இந்திரன் கிட்ட பாட போனியே, என்னாச்சு? அது வெறும் ரிஹர்சல் தான். ஆமா, அந்த இந்திரன் கேரக்டர் சரியில்லையாமே. பெண்களை பார்த்தா அவன் விட மாட்டானமே, அப்படியா? இந்த காலத்துல எந்த ஆம்பளையை தான் நம்ப முடியுது? ஒண்ணு தவிர. ஏ கிழவி, நான் வரப்போ மகேஷ் ரொம்ப கோபக்காரன், அவன்கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிடலான்னு சொல்லிட்டு இருந்தியே, அது என்ன? ஸ்னேகா பாடுனத இந்திரன் குத்தம் சொன்னானா? அது தெரிஞ்சா நீ அவனை திட்டுவிய, அதான் மறைச்சோம். ஏன்டா ஒரு விஷயத்த அரைகுறையா கட்டி என் உசுர வாங்குற? மகேஷ், அந்த மனநிலை சரியில்லாத பையனோட காரியம் எல்லாம் சரியா நடந்து முடிஞ்சுதா? நடந்துச்சு. 2 நாளும் உன்னை பார்க்கலையா, அதான் பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் அவசர அவசரமா ஓடி வந்தேன். துக்க காரியமா, அதான் ஷேவ் பண்ண கூட நேரம் இல்லை. நான் ஷேவ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன். ஐயோ பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. எதுக்கு? இல்ல, அந்த இந்திரனை பத்தின விஷயத்த மகேஷ் கிட்ட இருந்து மறைச்சதுக்கு. ஒரு விஷயத்த மறைக்க தேங்க்ஸ் சொல்லணும்னா நீ காலம் பூரா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். உன் வாய் தான் வலிக்கும். நாள் முழுக்க தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு இவங்க என்ன விஷயத்த மறைக்கிறாங்க? ஸ்னேகா, என்னம்மா பண்ற? எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கல்யாண பத்திரிகை கொடுக்கணும் இல்லையா பாட்டி, அதான் அவங்க பேரெல்லாம் எழுதிட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்கன்னா யாரு? என்ன பாட்டி இப்படி கேட்டுட்ட? ஊர்ல கிச்சா, அப்புறம் இங்கே கிருஷ்ணா மாஸ்டர், PA வரது, அதுக்கப்புறம் இங்கே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும், அப்புறம் முக்கியமா ரோஜாவோட ஃபேமிலிக்கு பத்திரிகை கொடுக்க வேண்டாமா? இத பாரு,
மகேஷ் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா கொடு. மகேஷோட ஜோடியா போய் தானே பாட்டி எல்லார் வீட்லயும் பத்திரிக்கை வைக்க போறேன். நீ எதுக்கு கவலைப்படுற? அப்ப சரி மகேஷ் எல்லாம் பாத்துக்குவான். ஹலோ ஸ்னேகா. டைரக்டர் சார் வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. யார் பாணி? பாட்டி நேத்து ஒரு பாட்டு ரிஹர்சலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, அந்த படத்தோட டைரக்டர் இவர்தான். ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா? உருப்படுவியா மனுஷனா நீ? முள்ள மாதிரி முடிச்சவிக்கி. பாட்டி என்ன பேசுற நீ? ஏண்டா டேய், ஒரு பொண்ணு தனியா இருந்தா கையை பிடிச்சு இழுத்துருவியா? இந்தா என் கையை பிடிச்சு இழு பாப்பா. பாட்டி பாட்டி இவரு படத்தோட டைரக்டர், நான் சொன்னது மியூசிக் டைரக்டர். ஐ ஆம் வெரி சாரி. டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஒரு சின்ன மென்டல் கன்ஃபியூஷன். பரவாயில்ல பாட்டி. ஸ்னேகா நீ ரொம்ப பலத்த பாதுகாப்படதாமா இருக்க. சாரி சார், இவங்க என் பாட்டி. நீங்க உட்காருங்க. பரவாயில்லம்மா. நீ இன்னும் ரெக்கார்டிங் கிளம்பலையா? உனக்காக அங்க ப்ரொடியூசர் வெயிட்டிங்மா. வீட்டு வாசல்ல உனக்காக கார் வெயிட் பண்ணிட்டு இருக்குமா. சார் நான் அந்த இந்திரனோட மியூசிக்ல பாட மாட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க. ஸ்னேகா மியூசிக் டைரக்டர் உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டத நானும் ப்ரொடியூசரும் கேள்விப்பட்டோமா. ப்ரொடியூசர் அவனை லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டாரு. நீ வேணா பாரு, இனிமே இந்திரனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. தம்பி என் பேத்தி பாட வரமாட்டான். பாட்டி எனக்கு இது முதல் படம். இதுல நடிக்கிறவங்க, பாடுறவங்க, டெக்னீஷியன்ஸ் எல்லாமே புதுசு. ஸ்னேகாவுடைய வாய்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க வேணா பாருங்க, இந்த பாட்டுக்கு நிச்சயம் நேஷனல் அவார்டு கிடைக்க போகுது. எவனோ ஒரு இந்திரனுக்கு பயந்து ஸ்னேகாவுடைய வாழ்க்கையை இருட்டாக்கிடாதீங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, ரெக்கார்டிங் முடியிற வரைக்கும் நானும் ப்ரொடியூசரும் கூடவே இருக்க போறோம். அப்புறம் என்ன பயம்? அப்புறம் என்ன ஸ்னேகா கிளம்பு. பாட்டி தம்பி சொல்றது கரெக்ட். இந்திர மாதிரி கருங்கல் மேல ஏறி நின்னா தான் மலை உச்சிக்கு போக முடியும். நீ கிளம்பு, நானும் துணைக்கு வர்றேன். வா. அப்புறம் என்னம்மா, வா போலாம். வாமா. யாருமா நீங்க? என்ன வேணும்? இங்க யாரோ பாட்டு சொல்லி தராங்களாமே. இதோ இவங்க தான். பேரு வைதேகி. வணக்கம்மா, என் பேரு சிவகாமி. இவ என் பொண்ணு. இவளுக்கு சங்கீதம் கத்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அதான் உங்ககிட்ட சேர்த்து விடலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். தாராளமா சேர்த்து விடுங்க. இல்லம்மா, நான் இப்ப பாட்டு கிளாஸ்லாம் நடத்துறது இல்ல. நீங்க வேற யாராவது நல்ல மாஸ்டரா பார்த்து சேர்த்து விடுங்க. ஏமா அதுக்குள்ள ரிட்டையர் ஆயிட்டியா? நானே இந்த வயசுல வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இல்லைண்ணா போதும். என் பொண்ணு தேடின்னு இருந்த வரைக்கும் இதுக்கெல்லாம் என் உடம்புலயும் மனசுலயும் தெம்பு இருந்தது. அவளே போயிட்ட அப்புறம் இதெல்லாம் எதுக்குண்ணா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமி. என் பொண்ணு நல்லா பாடுவா. ஏய் ஏதாவது பாடி காட்டு. வேண்டாம்மா, எனக்கு சமயக்கட்டுல வேலை இருக்கு. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. நீ இந்த பாட்டு பாடும்போதெல்லாம் குழந்தையில காலங்கார்த்தால தூங்கிட்டு இருக்கிறவளை எழுப்பி உட்காத்தி வச்சு பாட்டு சொல்லி கொடுப்பியே, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இப்பெல்லாம் தான் சாதகமே பண்ண முடியறதில்ல. காலேஜ் ப்ராஜெக்ட்னே பிஸியா இருக்கேன். நீயாவது என்ன எப்போது பாடுன்னு சொல்லக்கூடாது? உனக்கு எங்கம்மா டைம் இருக்கு? காத்தால எழுந்து காலேஜுக்கு போற, சாயங்காலம் வந்து பாடத்தை படிச்சுட்டு இருக்க. நான் நடுவில் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? சரிம்மா, நான் இந்த பாட்டை ஒரே ஒருக்க பாடுறேன். சரியா இருக்கான்னு சொல்றியா? போதுமா, போதும். நல்லா பாடுற. உன் பேர் என்னடா? ஸ்னேகா.
பாடுடா தங்கம். நீ நல்லா பாடு. நல்லா இருப்ப நீ. நீ நல்லா இருப்ப. அப்போ கத்து தரேளா? அதான் கட்டி பிடிச்சாச்சு, முத்தம் கொடுத்தாச்சு, பேரு வேற ஸ்னேகான்னு சொல்லிட்டீங்க. உங்க பொண்ணு எப்பவோ பாட்டு கிளாஸ்ல சேர்ந்தாச்சு. அப்போ ஃபீஸ்? என் பொண்ணுகிட்டயே நான் ஃபீஸ் வாங்குவேனா? இவளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தா எனக்கு ஆத்ம திருப்தி. இவளை பாடகியாக்கி பெரிய ஆளா ஆக்கி காமிக்கிறேன். வா. ரொம்ப நன்றி சார். சாயந்தரம் வந்து பொண்ணை கூட்டிட்டு போறேன். சரிம்மா. பொண்ணு பேரை கெட்டதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுற வைதேகி, பொண்ணு உயிரோட இருந்து பெரிய பாடகி ஆகியிருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்ப. இன்னும் கொஞ்சம் சாஃப்டா வரணும். வாய்ஸே சரியில்லை. சரியா தானே இருந்தது. இவட மியூசிக் டைரக்டர் நீயா இல்ல நானா? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. எல்லா ட்ராக்கையும் க்ளோஸ் பண்ணுங்க. ஸ்னேகா சரியில்லை, ஒண்ணுமே சரியில்லை. இந்திரன், எல்லாம் சரியா தானே இருக்கு. என்ன டைரக்டர், சரியா தானே இருக்கு? இது ஓகே சார், ரொம்ப பிரமாதமா இருக்கு. டேய் இங்க வாடா, இங்க வா. போ. வெட்டியாண்டா இங்க நின்னுட்டு இருக்க, வெளியில போடா போ. இந்த கிழவி யாரு? ஏன் இங்க நிக்குது? ரோட்ல போற வரவங்களாம் யார் உள்ள விட்டது? நீங்க உங்க வேலையை பாருங்க. ஏய் யாரு நீ? இந்திரன், அவங்க எனக்கு வேண்டியவங்க. நீங்க டேக் போங்க. சரி, சைலன்ஸ். டேக். எல்லாத்தையும் ஏத்துங்க. டேக். சே, ஆரம்பமே அபசகம். உருப்படாது, இது உருப்படாது. என்ன சார் திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு? தெரியலையே சார். ஐ திங்க் ஒரே ஒரு ஃபேஸ் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். உருப்படாதவர்களை பாட வச்சா இப்படித்தான் ஆகும். இந்த அம்மா வாயை திறந்ததும் கரண்டே பயந்து போய் கட் ஆயிடுச்சு சார். இந்த வாய்ஸை எப்படி சார் ஜனங்க ஏத்துக்குவாங்க? என்ன நீ அனாவசியமா பகச்சுக்காத. என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா நாளை காலையில நீ பெரிய சிங்கரா. ஐயோ, கரண்ட் கட் ஆயிடுச்சே. ஸ்னேகா நல்லா பாடிடணும், ரெக்கார்டு ஆயிரணும். கரண்ட் வரட்டும், டேக் போலாம். இது அபசகுணம் சார். இன்னொரு நாளைக்கு ரெக்கார்டிங் வச்சுக்கலாம். இந்திரன் உட்காருங்க, உட்காருங்க. பணம் போடுறவன்னா எனக்கு இந்த மூட நம்பிக்கை, அபசகுணம் இதுலெல்லாம் நம்பிக்கை இல்லை. பேசாம இருங்க இந்திரன். பாத்தீங்களா, சொன்ன உடனே கரண்ட் வந்துருச்சு. எந்த பண்ணாடையோ தரதரையோ மெயினா ஆஃப் பண்ணிட்டு போயிடுச்சு சார். அதான் கரண்ட் கட் ஆயிடுச்சு. அப்படியா விஷயம்? ஓகே, நாம டேக் போலாம். ஓகே, டேக் 2. டேக் ஓகே சார், பிரமாதமா வந்திருக்கு. என்ன சார், உங்களுக்கு ஓகே தானே? தியாகு, உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமா பாடிட்டா. நம்ம படத்தினுடைய சில்வர் ஜூபிலிக்கு இது முதல் படி, வெற்றி படி. ஸ்னேகா, ஓகே, கீப் இட் அப். ஸ்னேகா,
ரோஜா ஏமா அழற? இல்ல மகேஷ், என்னோட அம்மா இன்னும் உயிரோடவே இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லம்மா, உங்க அம்மா எப்பவுமே உன் மனசுக்குள்ளேயே தான் இருக்காங்க. ரோஜா ப்ளீஸ் சும்மா அழுதுட்டு இருக்காத. உனக்கு என்னென்ன தேவையோ பேக் பண்ணி எடுத்துக்கோ. மற்றதெல்லாம் ஹவுஸ் ஓனர் டிஸ்போஸ் பண்ணிடுவாரு. ப்ளீஸ் அழாத. பொண்ணு வாழ்க்கையை பாழாக்கிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன். அத்தை, ரோஜா துரோகம் பண்ணல. போய் சொல்லாத. உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன். இரு. சொன்ன கேளு. துரோகம் பண்ணிட்டல. சொன்ன கேளுங்க. ரோஜா துரோகம் பண்ணல. ரோஜா போய்டா. செத்து போய்டு. செத்து போ. உயிரோட இருக்க கூடாது. செத்து போய்டா. செத்து போ. அத்தை, வேண்டாம். நான் சொன்ன கேளுங்க. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. அத்தை, சத்தியமா சொல்றேன். நான் ரோஜா துரோகம் பண்ண மாட்டேன். அத்தை வேண்டாம். அத்தை, சொன்ன கேளுங்க அத்தை. இல்ல. மகேஷ். நான் ரோஜா துரோகம் பண்ண மாட்டேன். என்னாச்சு உங்களுக்கு? உங்க அம்மா பேய் வந்து என்ன சொல்றீங்க? உங்க அம்மா பேயா வந்து என்ன உளறீங்க? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? ஆமா ரோஜா, உங்க அம்மா கனவுல வந்து என்ன மிரட்டினாங்க. சரி இருங்க. இன்னாங்க, இந்த தண்ணியை குடிங்க. பார்த்து மெதுவா. ரோஜா, இனிமே நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். என்ன இது திடீர்னு நடுராத்திரியில வாக்குமூலம்? எனக்கு நீங்க துரோகம் பண்றீங்கன்னு யார் சொன்னா? ஓ, அன்னைக்கு அந்த சங்கர் கோர்ட்ல கத்துனதா? அவனை தான் மென்டல்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்கல்ல. மனசை குழப்பிக்காம படுத்து தூங்குங்க. இப்படி கொடுங்க. படுத்துக்கோங்கன்னு சொல்றேன்ல, படுங்க. சொன்ன கேளுங்க அத்தை. அத்தை, அத்தை, அத்தை. ரோஜாவோட அம்மா இறந்த பிறகும் நம்ம நிம்மதியை சாகடிக்கிறாளே. வினய் தம்பி, வினய் தம்பி, வினய் தம்பி. வினயா?
எதுக்கு இந்த அம்மா தேடுது? வினய் தம்பி, வினய், வினய், என்னப்பா இங்க வந்து தனியா மொட்டை மாடியில படுத்துட்டு இருக்கீங்க? நான் தான் தனி ஆளாயிட்டேனே. நீங்க எல்லாரும் கவிதாவோட கூட்டு சேர்ந்துட்டீங்க. இந்தாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? அபார்ஷன் விஷயமா தான் சொல்றேன். நான் ஏன் அபார்ஷன் பண்ண சொல்றேன்னு உங்க யாருக்கும் புரியாது மாமி. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்ப்பா. நீங்க கோச்சுக்காம கேட்கறதா இருந்தா கவிதாவை எதுக்கும் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டின்னு போய் செக்அப் பண்ணுங்க. எதுக்கு? இல்ல, கவிதா நிஜமாவே கர்ப்பம் தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். அப்புறம் என்ன நீங்க குத்தம் சொல்லக்கூடாது. ஐயோ, விஷயத்த சொல்லுங்க. கவிதா கர்ப்பம் மாதிரி நடிக்கிறாளோன்னு என் உள் மனசுக்கு படுறது. கர்ப்பத்துக்கு உண்டான அறிகுறிகள், கொமட்டல், வாந்தி, தளர்ச்சி இப்படி எதுவுமே அவகிட்ட இல்லை. அப்படியா? இது உங்களுக்கு நல்லா தெரியுமா? அவ கர்ப்பிணி மாதிரி எனக்கு தெரியலப்பா. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா சொக்கலிங்க அண்ணாட்டின்னு நான் சொல்லியிருப்பேன்ப்பா. ஆனா அவர்கிட்ட ஏற்கனவே கவிதா பால்ல விஷத்தை கலந்துட்டான்னு சொல்லி நான் மாட்டி விட்டேன். அது மட்டும் இல்ல, அவர் இந்த ஆத்துல குழந்தை பிறக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கார். நான் சொல்றது நிஜமாயிட்டா அண்ணா மனசு உடைஞ்சு போயிடுவார். அப்படின்னா நான் இப்ப உடனே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிப்பேன். தம்பி நில்லுங்கோ, அவசரப்படாதீங்கோ. கவிதா சந்தேகப்படுவா. நான் சொல்றத நீங்க அப்படியே நம்பிட வேண்டாம். எல்லாத்துக்கும் மேல இது உண்மையோ பொய்யோ எதுவா இருந்தாலும் நான் தான் சொன்னேன்னு எல்லார்கிட்டயும் எனக்கு காமிச்சு கொடுத்துறாதீங்க. நீங்க சொல்றது மட்டும் நிஜமா இருந்தா என் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். என்னை விட சந்தோஷப்படுற மனுஷன் யாருமே இருக்க முடியாது. என் கவிதை நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிடும். எஸ். என்னது, கவிதா நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிட்டானா? ஒண்ணுமே புரியலையே. Sir, please stop. Any problem? Sir, என் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பூந்தமல்லியில் இருக்க ஜேகே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். Would you mind please giving us a lift? Oh, sure. Please. Thank you. ஒரு நிமிஷம். வா போலாம். நீ போ.
நீ போ, நான் பெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். என் பேர் புகழ்மணி, இவன் என் வைஃப் செல்வி. ஐ மகேஷ். என் வைஃப்க்கு டெலிவரி, அதான் அட்மிட் பண்ணலாம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஓஹோ, உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. என்னோட மேரேஜ் இன்விடேஷன். ஓ, கங்க்ராட்ஸ். அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் மேரேஜ். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் சென்னைக்கு புதுசு. இது நல்ல ஹாஸ்பிட்டல் தானே? ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டலுங்க. இங்க தான் என் ஒய்ஃப் கூட டெலிவரி. ஒய்ஃபா? இல்ல, என் ஒய்ஃப்க்கு கூட இங்க தான் டெலிவரி வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டலுங்க. வெரி நைஸ். சார், என்னைக்கு உங்க மேரேஜ் டேட்? இந்த மாசம் 15ஆம் தேதி. ஓ, ஐ சி. அன்னைக்கு தான் என் வைஃப்க்கும் டெலிவரி டேட். உங்க வைஃப்க்கும் அன்னைக்கு தான் டெலிவரி டேட்டா? இல்ல, வெச்சுக்கலாம்னு பிளான் பண்ணிருப்பீங்களே, அத சொல்ல வந்தேன். ஜஸ்ட் a joke. ஓகே, thank you. பாப்போம். சை, ரோட்ல போற வர கண்டவனுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கு. இது வேற. கவிதா, கவிதா. வினய், என்ன மாமா? என்ன ஏதோ சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்க? இல்ல, கவிதாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போலான்னு. என்ன வினய், மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்கிறியா? இது நல்லா இல்ல. அப்புறம் மாப்பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவர் அபாஷனுக்காக போல, செக்கப்காக கூட்டின்னு போறாரு. ஆமா மாமா, இந்த வாட்டியாவது ஒரு நல்ல டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போலான்னு நினைக்கிறேன். அங்க போய் நீ ஏதாவது கலாட்டா பண்ணுவ, நானும் உன் கூட வரேன். இல்ல வேணாம் மாமா, நானே அழைச்சிட்டு போயிடுறேன். வரேன். சரி மாமா. யாரும் உள்ள வராதீங்க. மாமா, கதவை தட்டு. என்னம்மா இது? என்னப்பா இதெல்லாம்? கவிதா, 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 என்னம்மா இந்த சத்தம்? கவிதா, கதவை திறமா. கவிதா, கதவு தரமா? என்னப்பா இது? நல்லா தட்டுப்பா. இல்ல, என்னம்மா பண்றா இவ? கதவை திறமா. கவிதா, கதவு தரமா? கவிதா, கதவை நல்லா இழுப்பா. நல்லா இழு சொல்றேன். என்ன இது? கவிதா, கவிதா, என்னாச்சு உனக்கு? இங்க பாரு, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏய், ஏன் இப்படி ஒண்ணு தானே கேக்குறேன். நான் இனிமே உயிர் வாண்டி அந்த ப்ரொஃபஷன். இங்க பாரு, கவிதா. என்ன? ஏய், ஏய், கவிதா. பண்ணிட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு என்ன பைத்தியமா? கவிதா, என்ன முட்டாள்தனமா பண்ணிட்டு? இங்க பாரு, கிளம்பு, டாக்டர் போ. நான் வர மாட்டேன். நான் வர முடியாது. என்ன வேண்டாம், என்ன இத பார், அறிவு கட்டமா பேசாத. இங்க பார், உன்னை அழைச்சிட்டு போறது அபார்ஷன் பண்றதுக்கு இல்ல, குழந்தையை செக்கப் பண்றதுக்கு. குழந்தைக்கு செக்கப்பா? யார் குழந்தைக்குப்பா? என் குழந்தை. கவிதா, உன் குழந்தைக்கு என்னமாச்சு? என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை இல்லப்பா. என் குழந்தை அழிஞ்சிருச்சுப்பா. என் குழந்தை வயித்துல அழிஞ்சிருச்சுப்பா.
மட்டும் ஏன் இந்த தண்டனை? கடவுள் என் குழந்தை அழிச்சுட்டானேப்பா. என் குழந்தை நீ டிராமா போடுற. எஸ், ஆமா, நான் டிராமா தான் போடுறேன். என் குழந்தை சாகல, நீங்க தான் கொன்னுட்டீங்க. என் குழந்தைய நீங்க தான் கொன்னுட்டீங்க. நீங்க என் குழந்தைய கொண்டு அரக்க, என் குழந்தைய கொண்டு பாவை நீங்க, என் குழந்தைய கொண்டு ராட்சச நீங்க, என் குழந்தைய கவிதா, விடுமா. அவர் என்ன பாவம் பண்ணாரு? என்ன பாவம் பண்ணாரா? ஒன்னா ரெண்டா? நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே இவர் முகத்துல சிரிப்பு மறைஞ்சு போச்சு. ஒரு புள்ள தச்சு பொண்ணுகிட்ட ஒரு நாளாவது அன்பா பாசமா ஒரு வார்த்தை பேசிருப்பாரா? இல்ல, அவர் என்கிட்ட பேசின வார்த்தைகள்லாம் இந்த குழந்தை வேண்டாம், இந்த கருவை கழிச்சிரு, அழிச்சிடு, கொன்னுடு, ஆபாஷன் பண்ணிடு, இந்த வார்த்தைகளே தானே. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுதான் என் குழந்தை வயிற்றுலயே துடிச்சு கலைஞ்சு போச்சு. செல்லமே மணி எனக்கு கொஞ்சம் வேண்டிய குழந்தைய செத்துடு சொன்னா எப்படிப்பா உயிரோடு இருக்கும்? அதனாலதான் என் குழந்தை வயிற்றுலயே செத்து போச்சு. இவன் இந்த குழந்தைக்கு அப்ப என்ன அரக்கு பாவி, நீ குழந்தைய கொண்ட பாவி, அநியாயமா என் குழந்தை, இவர் தான் என் குழந்தைய கொண்ட பாவி. வினய், வெளில போயிடுங்க. அவ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. கர்ப்பிணி பெண்ணோட மனசை புரிஞ்சிக்காம காட்டு மிராண்டித்தனமா நடந்திருக்கீங்க. தயவு செஞ்சு வெளில போயிடுங்க. கவிதா, நடந்தது நடந்து போச்சு. உன் மனசை தேத்திக்கமா, போய் ரெஸ்ட் எடு. என் குழந்தைய உயிரோட இல்ல, இனிமே நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை, கனவு கண்டு வச்சிருந்த உலகம் எல்லாமே சதுரி சின்ன பின்னம் அடிச்சுப்பா. ஏப்பா, அவரோட குழந்தைங்களை நான் வளர்த்ததுக்கு அவர் எனக்கு கண்ணு நன்றியை பார்த்தீங்களா? குழந்தை என்ன விட்டு என் குழந்தைய என்கிட்ட இல்லாம பண்ணிட்டாரேப்பா. கவிதா, கவிதா, நடந்ததெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா ரெஸ்ட் எடுமா. நீ அழகத்தை பார்த்துட்டு என்னால இருக்க முடியலம்மா. ப்ளீஸ். எது எப்படி இருந்தா என்ன, கவிதாவுடைய கற்பம் கலைஞ்சது என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பாவம் கவிதா, இந்த வீட்டுக்கு நல்லது செய்ய வந்தவளுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டோம். அவகிட்ட இனிமே நம்ம கடுமையா நடந்துக்க கூடாது. குழந்தை அபாஷன் ஆயிடுது. நான் தான் கவிதாவை தப்பா நினைச்சுட்டேனோ. நான் சந்தேகப்பட்டது அந்த பெருமாளுக்கே பொறுக்காம தான் கருவை கலைச்சிட்டானோ. ஒரு தாயோட சாபத்துக்கு ஆளாயிட்டேன்னு இந்த பாவத்துக்கு நான் என்ன பரிகாரம் செய்ய போறேன்?
அறிவு ஜீவிங்களும் பலத்த யோசனையில இருக்கு போல் இருக்கு. கவிதாவோட கரு கலைஞ்சதுல நாமளும் ஒரு காரணமோன்னு ஆளாளுக்கு குற்ற உணர்வுல குமுறிட்டு இருக்குங்க. தெரியட்டும், ஒரு 3 நாளைக்கு கழுத்து திருவின கோழி மாதிரி நமக்கு நிம்மதிப்பா. ஐயோ, இனிமே இந்த வாந்தி எடுக்கிறது, கொமட்டுறது, ஆள் பக்கோடா சாப்பிடுறது, புளிப்பு மாங்காய் திங்கிறது, இந்த தொல்லைலாம் இனிமே கிடையாது. ஐயோ, ஒரு வழியா முடிஞ்சதுப்பா. என்னம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து இங்கே நின்றுட்ட? மனசு சரியில்லை பாட்டி. கோயிலுக்கு தானே போயிட்டு வர்ற. உன் பிரச்சனையை சாமி கிட்ட சொல்லி புலம்புறதுக்கு முன்னால அவர் பிரச்சனையை உன்கிட்ட சொல்லி புலம்பிட்டாரா? இல்ல பாட்டி, ரோஜா போச்சுடா. ரோஜாவை பார்த்துட்டியா? ஏண்டி, அந்த ரோஜாவை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இல்ல பாட்டி, நான் ரோஜாவை பார்க்கல. அவ அம்மா வீட்டு வழியா போனப்போ டூலெட் போர்டை பார்த்தேன். சரி, சரச மாமி வேற ஏதோ வீடு மாறி போயிட்டாலும்னு கேட்டேன். ஆனா அவங்க ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்களாம் பாட்டி. ஐயோ, அப்புறம் என்ன பாட்டி, என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பாவம் இல்ல ரோஜா, ரொம்ப துடிச்சு போயிருப்பா. வயித்துல வேற புள்ளைய வச்சுட்டு இருக்கா. சரி சரி விடு, நேரம் வந்தா டிக்கெட் எடுக்க வேண்டியதானே. சரி பாட்டி, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க போற? ரோஜாத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் பாட்டி. ஆத்துக்கு வேண்டாம், குளத்துக்கு வேண்டாம், போ உள்ள போ. என்ன பாட்டி இப்படி மனிதாபிமானமே இல்லாம பேசுற? நம்ம கிட்ட அன்பா பழகின ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா நம்ம போய் துக்கம் விசாரிக்க கூடாதா? அது கூடவா தப்பு? நீ அங்க போனா துக்கம் 2 மடங்கு ஆயிரும். பாட்டி, நான் ரோஜாவை பார்த்தே ஆகணும். நீ கல்யாணம் ஆக போற பொண்ணு, இளவட்டுக்கு தனியா போக கூடாது. சரி, அப்ப நீயும் என் கூட வாயே. ஐயோ, உன் கூட நான் வந்தேன்னா கொலை விழும். பாட்டி, என்ன வளர்ற? அது மகேஷ் கிட்ட நான் சொல்லாம வந்தேன்னா உதப்பான்னு சொல்ல வந்தேன். பாட்டி, மகேஷ் ஒண்ணு சொல்ல மாட்டாரு. அவர் திட்டினாலும் அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன். போருமா, நான் ரோஜாத்துக்கு போயிட்டு வரேன் பாட்டி. நெல்லு, தனியாவா போற? பாட்டி, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி ரோஜாத்துக்கு போயிட்டு 1 மணி நேரத்துக்குள்ள திரும்பி வந்துடுறேன். நான் அவளுக்கு ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் பாட்டி, ப்ளீஸ். நான் போயிட்டு வரேன். ஆமா, நீ ஆறுதல் சொல்லி கிழிஞ்சது. ரோஜா யாருன்னு உனக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா உனக்கு ஆறுதல் சொல்ல 1000 பேர் வேணும். இல்லை மகேஷ், கடங்கார பாவி, நீ வேற ரோஜா வீட்டில் இருக்கிற. ஐயோ,